ஐபிசி தமிழ் அகம் புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் நம்மிடையே காத்திரமான பதில்களால் காத்திருக்கிறார் செந்தமிழன் சீமா. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு பிரிகிறது பிரிவினைவாதம்னா உலகத்தில் இத்தனை நாடுகள் பிறந்தது எப்படி பிரிந்தது? தமிழனுங்கிற இன உணர்வு பிறக்கும் அப்படின்னா என்னைக்கு சாதி மத உணர்ச்சி சாகுதோ அன்னைக்கு தான் தமிழனுங்கிற இன உணர்ச்சி பிறக்கும். வர்க்க விடுதலை, பெண்ணிய விடுதலை, பெண் விடுதலை இல்லையல் மண் விடுதலை இல்லைங்கிறது முழக்கத்தை முன் வைக்கிறார். ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் கனவு. எல்லாரும் எங்களை ஆளணும்னு நினைச்சான், எல்லாரையும் போல நாங்களும் வாழணும்னு நினைச்சது தலைவர் பிரபாகரன் மட்டும்தான். இப்போ வேல்முருகன் ஐயாவை ரத்தம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ ஐயாவே என்ன சொல்கிறாரு, நானே ஒரு நேர்காணலில் கூட கேட்டப்போ இந்த கத்தி படம் என்பது ஒரு திட்டமிடப்பட்டு இதற்கு பின்னாடி பல கோடி ரூபாய் படப்பரிமாற்றம் செய்யப்பட்டது என்று மறைமுகமாக ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. உண்மையிலேயே கத்தி திரைப்படத்தில் எந்த ஒரு ஆபாசமும் இல்லை, ஒரு நல்ல கருத்துள்ள திரைப்படம், விவசாயிகளை பற்றியெல்லாம் பேசுது, நல்ல திரைப்படம். அதை தாண்டி அதில் ஏதாவது பண பரிவர்த்தனைகள் இருக்கிறது அவர் சொல்வதை போல? அது அவர் பார்த்துருந்தாருன்னா அவர்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரிஞ்சவரை அப்படி தெரியல. நம்ம அதில் போய் பார்த்துக்கல. படம் எனக்கு தெரியும். விஜய் முருகதாஸை பற்றி எனக்கு தெரியும். முருகதாஸ் தனிப்பட்ட முறையிலே விஜய் நம்ம அவ்வளோ நெருக்கமாக பழகிறதில்ல. முருகதாஸ் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நம்மளோட உதவி இயக்குனராக இருக்கிற ஆளுங்களை வந்தாங்க. அவன் அந்த மொழிக்கு இனத்துக்கு எதிரானவன் இல்லை. விஜயுமே ஒரு தமிழன், அவனும் ஒரு பெரிய நமக்கு எதிராக போய் நிற்கக்கூடிய ஆள் இல்லை. அதனால் அந்த கதை எனக்கு முதல்ல என்ன எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். கதை பிரச்சனைன்னு வரும்போது என்ன கதை அப்படின்னு கேட்கும்போது, கதை சரி படம் சரியாத்தானே இருக்குது விடுவோம் அப்படிங்கிறது தான். அதில் போய் நம்ம ரொம்ப போட்டு அது ஒரு பிரச்சனை ஆகிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இப்போ நாம் தமிழர் சார்பாக சீமானை தவிர்த்து வேறு எந்த திரை நட்சத்திரம் மக்களை சந்திக்க போகிறாங்க? இதுக்கு திரை நட்சத்திரம்னு ஒன்றும் தேவை கிடையாது. இப்போ நான் ஒரு பெரிய திரை நட்சத்திரம். நான் கமலஹாசன், ரஜினிகாந்தா, எம்ஜிஆர், சிவாஜி அதெல்லாம் உண்டு. இல்லை, மக்கள் செல்வாக்கை இழுப்பதற்காக என்ன ஆயுதம் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். கருத்தியல் புரட்சி தான். இப்போ இந்த 4 ஆண்டு கால விளைச்சல் இந்த மாநாட்டில் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த தேர்தல் நேரத்தில் இன்னும் பேரழிச்சு எங்களால் உண்டு பண்ண முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ தேர்தல் நேரத்தில் இந்த பிள்ளைகளில் யார் யார் என்ன பேசுகிறாங்கிற கவனிப்பதுக்கு மக்கள் வருவாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் விதைக்கிறது வேகமாக விளையும் நாங்கள் நினைக்கிறோம். திரைத்துறையை குறித்து பேசுகிற பொழுது நீங்கள் அன்போடு அப்பா என்று அழைக்கிற மணிவண்ணன் ஐயாவை பற்றி, உங்களோடு அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கம், உங்கள் மீது அவர் வைத்திருந்த அன்பு, உங்கள் ஆற்றலில், உங்களுடைய செயல்களில் அவருடைய கொள்கைகளினுடைய தாக்கம், அவர் குறித்த நினைவலைகளை எங்களுக்கு அறியத்தாருங்கள். அப்போ அமைதிப்படை, ராசாமகன் ஒரு படம் எடுத்தோம் பிரசாந்தை வச்சு. அதில் நான் தான் கதை வசனம் எழுதினேன். அந்த படம் பெரிய வெற்றி அடையலை. அதுக்கப்புறம் அந்த சமகாலத்திலே அமைதிப்படை, எங்கள் அப்பாவுக்கு இப்போ 65 லட்சத்துக்கு மேலே கொஞ்சம் கடன் இருந்துச்சு. அதை அடைக்கிறதுக்கு அவருடைய உயிர் நண்பராக இருந்த என்னுடைய அண்ணன் சத்யராஜ், அவருக்கு நிறையா பேர் எச்சரித்தாங்க, மணிவண்ணன் கஷ்டத்தில் இருக்கிறான், இப்போ போய் நீ தேதி கொடுக்குறேன்னு. கஷ்டத்தில் இருக்கும்போது உதவுறேன் தான் நண்பன். என் நண்பன் கஷ்டத்தில் இருக்கா, நான் உதவுறேன்னு உதவுனார். அது அவருடைய பண்பு எப்போவுமே. அந்த 2 பேரும் மேதைகள். நான் ரொம்ப நேசித்த மனிதர்கள், அப்படி சொன்னால் ரொம்ப நேசித்த தமிழர்கள். அவங்க 2 பேருடையும் வேலை செஞ்சேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய நண்பன் சுந்தரிசி, என்னுடைய தம்பி ராசுமதுரவன், என் அருமை சகோதரன் செல்வபாரதி, நாங்கள்லாம் வேலை செஞ்சோம். நாங்கள் ஒரு குடும்பம். அவர் எங்களுக்கு நிறைய இது கற்றுக் கொடுத்தாரு. திரைக்கலைங்கிறது மிக எளிமையாக எங்களுக்குள்ளே தள்ளினார். ஒரு நண்பர் போல் இருப்பார். நாங்கள் அப்போ இருந்தே ஒரு தகப்பனாக அவரை நினச்சி வளர்ந்த பிள்ளைங்க. அதில் வியப்புக்குரியது அவருக்கு என் மேலே ஒரு வியப்பு, இந்த பிள்ளை நம்ம கூட தான் இருந்தானாங்கிறது. ஒரு காலத்தில் நான் வெடித்து வரும்போது எல்லா சிறைக்கு போகும்போது என்னை வாசலில் வழி அனுப்பியிருக்கிறாரு. எல்லா சிறையிலேருந்து விடுதலை ஆகும்போதும் என்னை வாசல் நின்று அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அவ்வளவு தூரம் என் மேலே பாசம்னா என் மொழியின் மீதும் என் இனத்தின் மீதும் எங்களுடைய தலைவர் பிரபாகரன் மீதும் அவருக்கு இருந்த பற்று. அவர் கழுத்தில் ஒரு சங்கிலி அணிஞ்சிருப்பார். அதில் தலைவருடைய படம் போட்ட ஒரு இதைத்தான் அணிஞ்சிருந்தார், ஒரு பேழை அணிஞ்சிருப்பார். அப்போ அந்த இதிலேருந்து அவருக்கு ஈடுபாடு. அப்போ என்னுடைய அண்ணன் செல்வமணிகிட்ட சொல்லியிருக்கிறாரு, செல்வமணி உனக்கு சின்ன பையன், எனக்கு மூத்தவர் செல்வமணி அண்ணன்,
அவர் எங்கள் அப்பாவுக்கு முதல்ல உதவியாளர் இருந்தார். சின்ன பையன்னு நீ பார்க்காத, அவனை விட்டால் வேறு வழியே கிடையாது. அதனால தான் நானெல்லாம் என் பிள்ளைன்னு பார்க்காம அவன் பக்கத்தில் போய் நிற்கிறேன், நீ வா அப்படின்னு. அப்படி தான் எல்லோரும் இணைஞ்சு நாங்கள் நிற்கிறோம். அப்போ அதில் அவர் அவரை அவன் எனக்கு தம்பின்னு தான் என்னை கூப்பிடுவார், நான் அப்பான்னு கூப்பிடுவேன். அவன் தம்பி இல்லை தலைவன்னா, தன்கிட்ட உதவியாளராக இருந்தவன் ஒரு சின்ன பையன், இவனை போய் தலைவனாக ஏற்று பின்னாடி நிற்கிறதான்னு. நாங்கள் தலைவர் தொண்டர்னு யாரும் இல்லை, அப்பா பிள்ளை அண்ணன் தம்பியாக தான் இருக்கோம். ஆனால் ஒரு தத்துவ இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு தலைவனாக ஏற்று நின்னார். இன்னபோது 2 முறை, ஒரு தடவை 7 பேர் விடுதலையை வலியுறுத்தி மரண தண்டனை ரத்து செய்ய சொல்லி நீக்க சொல்லி கூட்டின கூட்டம் கேட்கினார். இன்னொரு முறை அமைதிப்படை 2ஆம் பாகம் பாட்டு வெளியிட்டு விழா. இது 2லேயுமே எங்கள் அப்பா எனக்கு ஏதாவதுன்னா என் உடலை என் மகன்கிட்ட கொடுத்துருங்க என்கிட்ட. அதுக்கப்புறம் என் உடலில் நீ இந்த புலிக்கொடியை போர்த்தி தான் நீ என்னை அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு திரை விழாவில் இப்படி பேசி அப்படி வரும்போது ஒரு மாதிரி ஆகிட்டுது. அதுக்கப்புறம் சரியாக ஒரு 2 மாத காலங்களில் எங்கள் அப்பா இறந்துடுறாரு. அதை எனக்கு என்னுடைய நண்பர்கள் ஐயா ஈவிகே செலங்க வந்தாங்க. ஐயா அவர் சொல்கிறாரு, உனக்கு தான் பெரிய இழப்பு மணிவண்ணா, உனக்கு எல்லாமா இருந்தார் அப்படின்னு. சில பேரை இழக்கும்போது ஏற்படுற வலி கண்ணீரை விட சில பேரை இழந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற போது இருக்கிற வலியும் அந்த துயரம் ரொம்ப அதிகம். அதில் நான் இழந்திருக்கக்கூடாதது எங்கள் அப்பா மணிவண்ணன், எங்கள் அப்பா இறை குருவனார், என்னுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார். இந்த மாதிரி இழப்புகளை எனக்கு எல்லா வழியிலையும் துணை நிற்கக்கூடிய சக்திகளெல்லாம் நான் இழந்துட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப உருக்கமான ஒரு பதில். உண்மை எப்போதுமே கண்ணீரை போல சுடத்தான் செய்யும். காலம் நிச்சயமாக உங்களுடைய காயங்களையும் மாற்றும். நிச்சயமாக உங்களுக்கு மன வலிமையை அவர்கள் எங்கிருந்தோ உங்களுக்கு வழங்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். இதே கோணத்தில் தான் நாம் இசைப்பிரியாவையும் பார்க்குறோம், தம்பி பாலச்சந்திரனையும் பார்க்குறோம். இசைப்பிரியா பாலச்சந்திரனுடைய இழப்பு உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சது? அதாவது பாதிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, அது ஒரு செயலிழக்க செய்கிறது, நொறுங்கி போடுறது, வெறியேற்றுறது. எப்படின்னா, என்ன நாங்கள் செஞ்சிட்டோம் இவ்வளவு இழக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒன்று வரும் பாருங்கள். அதுதான் இப்போல்லாம் சொல்லுவான், நீ ஒரு இனம் தெரியாத ஆவேசம் என்னை ஆட்கொண்டு இயக்கிறோம். இந்த மேடைகளில் பேசும்போது இவ்வளவு இதாக பேசணுமா அப்படின்னு. அது நானாக பேசுகிறதே இல்லை. அப்போ இதெல்லாம் எனக்கு உள்ளே இருக்கிற காயம்தான். அதெல்லாம் இசைப்பிரியாவை நம்ம பார்த்துருக்கோம், நம்ம அங்கே போகும்போது பண்ணிருக்கோம். தம்பியுடைய மரணம்லாம் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. என்ன செஞ்சுட்டான்னு அவன் கொல்றான். கை கட்டும் தூரத்தில் வச்சு 5 குண்டை செலுத்தி கொள்ள வேண்டிய தேவை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பாலச்சந்திரன் இன்னவர் கஸ்டடின்னு இராணுவம் இவங்களுக்கு சொல்லியிருக்குமா இல்லையா? இங்கே இருக்க உளவுத்துறைக்கு, இந்த உளவுத்துறை தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு உளவுத்துறைக்கு சொல்லியிருக்குமா இல்லையா? எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் எல்லோரும் தெரிஞ்சு தான் எல்லாத்தையும் சகித்துக்கிட்டு எங்கள் சாவை சகித்து கொண்டு இருந்தாங்க. இப்போ அந்த வலி என்ன செய்யுது, வெறியாக மாறிடுது. நீ வென்றே தீரணும் அப்படின்னு. அதை விட்டால் எனக்கு வேறு வழி என்ன இருக்குது? அப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இந்த நிலமும் அதிகாரமும் எனக்கு வராதவரை நான் நாதியற்றவனாக தான் இருப்பேன். என் குரல் மேலே இல்லாது. இன்றைக்கி ஹிலாரி கிளின்டன் இந்தியாவில் எத்தனை முதலமைச்சர் இருந்தாங்க? அம்மையார் ஜெயலலிதா 1 மணி நேரம் சந்திக்கிறாங்க. அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, 48 நிமிடம் நான் ஹிலாரிக்கிட்ட ஈழ பிரச்சனையை பேசினேன்னு. அப்போ அந்த உயரம் எவ்வளோ உயரம் பாருங்கள். அந்த உயரத்துக்கு இப்போ நம்ம போக வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இப்போ எனக்கு தம்பி பாலச்சந்திரனுடைய மரணமும் தங்கை இசைப்பிரியானுடைய மரணமும் தந்த வலியை விட, நீங்கள் பாருங்கள், ஒரு நடிகருடைய படம் வரலைன்னு உயிர் நிற்கிறேன். இந்த இனத்தின் இளைஞனை வச்சுட்டு நீங்கள் எப்படி ஒரு தேசிய உரிமை மீட்சிக்கு, விடுதலைக்கு, புரட்சியை முன்னெடுக்கிறதுங்கிற பயம்தான், வலி தான் எனக்கு ரொம்ப பெரிய வலியாக இருக்குது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதில் பாலச்சந்திரனுடைய அந்த மரணம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து. ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகள், மாணவ பிள்ளைகள் குறிப்பாக அவங்க இந்த போராட்ட களத்துக்கு வந்தது ஒரு நம்பிக்கையை தருது. அதுலேயுமே ஓர்மைப்படுத்த முடியல. இப்போ முத்துக்குமார் இறந்தபோது நான் பார்த்தது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000த்திற்கு குறையாத முத்துக்குமார் முன்னேற்ற கழகம், முத்துக்குமார் விடுதலை இயக்கம், முத்துக்குமார் எழுச்சி பேரவைன்னு ஒரு 1000த்துக்கு குறையாமல் இருக்கும். அந்த காலகட்டத்தில் நாங்கள் அந்த இயக்கத்தை தொடங்குகிறோம். அப்போ நான் 15 வரும்போது அதில் ஒன்று கூட இல்லை.
நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் முத்துக்குமார் இளைஞர் பாசறைன்னு வச்சு இளைஞர் பாசறைக்கு ஒரு குறியீடாக வச்சு தூக்கி தள்ளுது. அப்துல் ரவுப்பை மாணவர் பாசறைக்கு ஒரு குறியீடாக வச்சு கொண்டு போகுது. செங்கொடி மகளிர் பாசறை குறியீடாக வச்சு தள்ளுறோம். அப்படி அந்த அந்த எழுச்சி தமிழர்கள் வந்து கொஞ்ச நேரம் உணர்ச்சி வயப்பட்டு அப்படி பயணிச்சு அப்படி விட்டுட்டு போகிறதா இருக்கிறது தான் மனவலி, பெரிய மனவலியை தருது. அது இல்லாமல் ஒரு நீண்ட தூரம் ஓடக்கூடிய ஒரு பெருத்த அரசியல் சக்தியாக இந்த இன மக்கள் மாறணுங்கிறதான், அது மாற்றணுங்கிறது தான் இப்போ இருக்கிறது. அந்த 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 மரணத்தை வந்து சொல்கிறத விட எவனுமே அதை பேசவே இல்லையே. ஐநா பெருமன்றத்தில் கூட நான் போய் இருந்து பார்த்தேன். இத்தனை பேரை ஏன் கொண்டேன், அந்த போரை கடத்தி விட்டுட்டு பேசுறதுக்கு தான் எல்லா நாட்டு பிரதிநிதிகளும் நிற்கிறானே ஒழிய இந்த போரில் 90,000 விதவைகள் இருக்கான்னு சொல்கிறான். அத்தனை பேரோட கணவனை ஏன்டா கொண்டாயின்னு ஒருத்தன் கேட்கலையே. இந்த பிள்ளை என்னடா பாவம் பண்ணிட்டான், ஏன் கொன்ன, போர் குற்றமா, மனித உரிமை மீறலா, இப்படி தான் விசாரிச்சுட்ருக்கான். திரும்ப திரும்ப சொல்கிறேன், போர் குற்றம்னு சொல்லாத. அப்போ போர் சரியானது, போரில் சில குற்றம் நிகழ்ந்துன்னு வந்துடுது. நான் அந்த போரே குற்றம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ சொந்த நாட்டு இலங்கை 35 ஆண்டுகளாக சண்டை போட்டிருக்கு. அமெரிக்காவோட இல்லை, ஆஸ்திரேலியாவோட இல்லை, இந்தியாவோட இல்லை, உலகத்தில் எந்த நாட்டோட இல்லை, சொந்த நாட்டு மக்களோட. இதுக்கு உலக நாடுகள்லாம் ஆயத்து கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்து இருக்குது. இப்போ இதுதான் பெரிய கொடுமையானது. இப்போ இதில் வந்து இப்போ இது வந்து மனித உரிமை மீறல் அப்படின்னா, நாம் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது உரிமையை பறிப்பதாண்டா உரிமை மீறல். ஒரு மனிதன் உயிரையே பறிப்பது கொலை. அது உரிமை மீறல் இல்லை, கொலை. அதுவும் அங்கே நடந்தது வெறும் கொலை இல்லை, படுகொலை. பச்சிளம் குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி பெண்கள், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு ஒரு மரபு இருக்குது. அதை மீறி எல்லாத்தையும் செஞ்சுது. அதனால அது படுகொலை. வெறும் படுகொலை இல்லை, அது இனப்படுகொலை. செத்தது முழுக்க தமிழன், கொன்னது முழுக்க சிங்களன். அதனால இனப்படுகொலை. அது ஒரே ஆண்டில் 1.5 ஆண்டுகளாக நடக்கல. 60 ஆண்டுகளாக சிறுக சிறுக அழித்து வந்து இறுதியாக அழித்து முடிக்கும்போது அது திட்டமிட்ட இனப்படுகொலைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதை எதையுமே ஏற்காம மேம்போக்கா அது போர்க்குற்றம் நடந்திருக்கு, இந்த மனித உரிமை மீறல் நடந்திருக்குது, இந்த அளவுக்கு தான் பேசுறதுக்கு உலக நாடுகள் இருக்குது. இந்த மரணத்தை விட இதுதான் எனக்கு பெரிய வலி. ஐயா, இதை பற்றி விவரமாக நம்ம பேசுவோம். கேள்விகளால் வேள்வி செய்ய நாம் காத்திருக்கிறோம், பதில்களால் காத்திருக்கிறார் செந்தமிழன் சீமான். ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் ஐயா அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். ஐயா, தலைவரை நீங்கள் நேரில் போய் சந்தித்த அந்த அனுபவம், அவர் உங்களோடு பேசிய வார்த்தைகள், அந்த காலத்தின் நினைவலைகளை எங்களுக்கு தாங்க. அது அதாவது இப்போ ஒரு அண்ணன் தம்பி, ஒரு தலைவர், அவருடைய பிள்ளை அப்படிங்கிறது ஒரு காதல். நீண்ட காலமாக சின்ன வயசுலேருந்து நம்ம காதலிச்சிருக்கிறோம், நேசிச்சிருக்கிறோம். நம்ம அண்ணனை பார்க்கணும்னா அந்த பேரை சொன்னாலே நமக்கு ஒரு பெருமை, ஒரு வீரம், உணர்ச்சி எல்லாம் வர்ற காலம். அப்போ வந்து பொடா தடாலாம் இருக்கிற காலத்திலே நான் அண்ணனை பற்றி பேசுகிறது ரொம்ப என் மேலே அக்கறை கொண்டவர்கள்லாம் எச்சரித்தாங்க. எதுக்கு இப்படி சொல்லணும், நீ பிரபாகரன் தம்பின்னு சொல்லி தான் தெரியுமாடா, நீ சும்மா வாய் விட்டு இது பேசிட்டு நீனு உள்ளே போயிட்டு எதாவது பண்ணிட்டுருக்காதுன்னு அப்படிலாம் பேசுனதெல்லாம் வந்து. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து போகிறோம், போய் அந்த பயணமே ஒரு ஆங்கில படம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தலைவர் வந்து இங்கேருந்து கிளம்பி 7 நாள் ஆயிடுது நான் அங்கே போகிறதுக்கு. அதுக்கிடையில் எவ்வளவு பயண ஒழுங்குகள் இருந்திருக்கும்னு அவங்களுக்கு தெரியுது. நான் போய் அந்த ஈழ நிலத்தில் இந்த கடலால் இப்படி போயிட்டுருக்கும்போது நான் கொஞ்சம் தாமதமாகிடுது. படகு இப்படி வெள்ள வச்சுட்டு நான் போய் சரியாக 3 மணிக்கு போகணும். நான் 5 மணிக்கு தான், நான் ஒரு 11-12 மணிக்கு போகணும். ஆனால் நாங்கள் 3 மணி போல் தான் போய் சேர்றோம். ஆனால் அந்த காலையில் 5 மணிக்கு எடுத்து வச்ச படகு அது தண்ணி உள்வாங்கிருச்சு, 1 கிலோமீட்டருக்குள்ளே போயிடுச்சு. இப்போ தம்பிகள் போய் அந்த படகு அங்கே கொண்டு நகர்த்தி வைக்கணும். 2 பக்கமும் இராணுவம் நிற்குது, கண்காணிச்சிக்கிட்டே இருக்குது. அவன் அடிச்சுட்டு தான் மறுபடியும் பேசுவான். இப்போ அந்த இதில் நான் போய் ஒரு வீட்டில் இருக்கிறேன். யாழ் பல்கலைக்கழக மாணவன் ஒரு தம்பியும் இன்னொரு தம்பி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த மாணவனை வந்து வளாகத்தில் வச்சு சுட்டுட்டான் என்னை கூட்டிகிட்டு போனதுனால. இப்போ ஒரு தம்பி இருக்காங்க. இப்போ இவன் என்னை கொண்டு போகும்போது அங்கேருந்து எனக்கு வந்து எதுவுமே வேணாம், சும்மா அண்ணனை மட்டும் ஒரு கையில் கட்டிட்டு மீனா மாதிரி கூட்டிட்டு வந்துடு அப்படின்ட்டு. அப்போ அங்கே போகும்போது 5 மணி ஆயிடுது. தம்பிகள் வந்து அந்த படகுல ஏற்றிக்கிட்டு இப்படி துடு போட்டு போகிறோம். அப்புறம் போய் ஒரு இடத்துல அந்த நெகிழி உரைக்குள்ளே இந்த விசையை வச்சுருக்கான் எந்திரத்தை, அதை எடுத்து தண்ணிக்கிலே இருந்து பொருத்திக்கிட்டு அப்புறம் நாங்கள் வேகமாக பறந்து போகிறோம். நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்ட்டு என் தம்பி சேரான்னு 4-5 பேரை நம்ம போராளிகளை ஏற்றிக்கிட்டு வந்துட்டான். அது சிங்கள இந்த கடல் எல்லைக்குள்ளே வந்துடுது நம்ம படகு.
அப்போ போகும்போது 2 பக்கமும் செல் அடிக்கிறாங்க. மழை பெய்யுது, வானவில் போடுது. அப்போ உங்கள் அண்ணன் நாடு தம்பி எப்படி வரவேற்குது பாரு. மழை பெய்யுது, வானவில் போட்டு வரவேற்குது, பத்தாக்குறைக்கு சிங்களம் பட்டாசு வெடிக்கிறான். அப்படி போய் அங்கே போய் கால் வச்சு இது பண்ண உடனே போனோம். அங்கே பகலவன்னு ஒரு அண்ணன் பொறுப்பு, அங்கே சாப்பாடு. அண்ணன் அது பாரு என்னன்னு பார்க்குறேன். நம்ம பார்த்தோன்னே ஒருத்தர் ஒரு படகு மாதிரி திருப்பி போட்டு உட்காந்து போகிறாரு. அது என்னன்னு பார்த்தியா அப்படி என்னது? ஆமை ஓடு. ஒரு பெரிய ஆமை ஓட்டை திருப்பி மல்லாக்கு போட்டு ஒரு ஆள் உட்காந்து பயணம் பண்ணி போகிறார். அப்போ போய் சேர்ந்து ஒரு 6 மணி 6 ஆயிடுச்சு. அங்கே போய் நிலத்துக்குள்ளே கால் வச்சோடனே அண்ணனுக்கு சொல்லி விட்டாங்க, உன் தம்பி வந்தாச்சுப்பா அப்படின்னு. அங்கே போனோடனே நடேசனை கூப்பிட்டு சொல்லித்தாரு. சாப்பாடுலேருந்து எல்லாமே அப்படி ஒரு தலைவனை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த தலைவனுக்காக சாகலாம்னு தோணும். பார்த்துட்டோம்னா என்ன சொன்னாலும் கேள்வி கேட்க வேணாம், நம்ம செஞ்சுருவோம்னு தோணும். அதான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு ஆள் எழுதிட்டு இருப்பார். இந்த துவையில் 2 தடவை தொட்டார், இந்த இறால 3 தடவை எடுத்து சாப்பிட்டாரு, புட்டை தொடவே இல்லை, இந்த சம்பளம் எடுக்கவே இல்லை. இதெல்லாம் யாருக்கு போகுதுன்னா எங்கள் அண்ணனுக்கு போகுது. இது என்னத்தையோ சாப்பிட்டு போகலான்னு விடலாம் தம்பியே, காரம் இதெல்லாம் அவனை கேட்டுக்கிறங்க, நீங்கள் பாட்டுக்கு போட்டு விட்டுறாதீங்க, ஆளை கவனமாக பார்த்துக்கிறங்க. அப்படி பார்த்து இது பண்ணார். முதல் நாள் சந்திப்பு, தம்பிங்க வண்டி ஓட்டி போகிறாங்க, அண்ணன் நடேசன் என்ன தான் போகிறோம். போகும்போது ஒரு இடத்துல எல்லோரும் இறங்கிக்கிறாங்க. நானும் அண்ணன் மட்டும்தான். அண்ணன் வண்டி ஓட்டுறாங்க, நான் இருக்கேன். இருட்டு, பாதையே எனக்கு தெரியவே இல்லை. ஓட்டிகிட்டே போகிறாரு, பறக்குது வண்டி. ஏன்னா இப்போ கிளைமர் எப்பவும் அடிக்கலாம் அந்த இதில். போய் ஒரு இடத்துல அப்படி போய் இறங்கி நின்னான். எல்லாம் குடிசை, சின்ன இடம். நானும் அண்ணனும் காத்திருந்தோம். ஒரு வண்டி உரிமைக்கிட்டு நின்றுச்சு. புலி எப்படி உரிமை வருது பார்த்தீங்களா நின்றுச்சு. வந்தோடனே உள்ள போயிட்டு இப்போ அண்ணன் வந்தோடனே வாங்கன்னு கூட்டிகிட்டு போனோன்னே அண்ணன். அப்போ தான் முதல்ல சந்திக்கிறோம். 2 பேரும் ஆற தழுவி கண்டோம், கட்டிவிடணும், உட்காருங்க அப்படின்னு உட்காந்தோன்னா அந்த இடத்துல ஏற்கனவே அங்கே கேஸ்ட் அண்ணன் பொட்டு அண்ணன் எல்லோரும் இருந்தாங்க, தமிழேந்தி அப்பா எல்லோரும். அப்போ போய் சந்திப்பு, பல செய்திகளை பேசுகிறோம். இந்திய அரசியல், தமிழக அரசியல், உலக அரசியல், திரைப்படம் குறித்து ரொம்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. யார் யாரெல்லாம் நம்ம விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவாக நிற்கிற திரைக்கலைஞர்கள், இதெல்லாம் நல்ல உணர்வாளர்கள், இதெல்லாம் பிற அரசியல் இயக்கங்களில் நம்ம போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தவங்க. அப்போ நான் தான் வேல்முருகன், சாகுல் ஹமீது இதெல்லாம் அண்ணன்ட்ட சொல்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியில் நம்ம ரத்தம் வேல்முருகன். அப்போ அதை சொல்கிறேன். அதை பொட்டன்னு ஆமதிக்கிறார். ஆமாம் அவங்களாம் நல்லா. சாகுல் ஹமீது இப்போ கூட பொடா வழக்கில் இருந்து வந்தவர் சொல்கிறேன். அவங்கள கேட்டுக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு அண்ணன் சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எடுத்து இது சொல்லுங்கள், வாழ்த்து நன்றி சொல்லுங்கள். இல்லை நான் சொன்னேன், நான் வந்தவொடனே என்ன கொடுத்தா என்னென்ன பேச வச்சுட்டேன், பேசிட்டீங்களா சரி. இப்படியே ஆரம்பிக்கிறோம் எங்கள் பேச்சுகளை ஒவ்வொன்றா. முதல் நாள் எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி, பெரிய கால் தட்டில். நான் அதுவரை சாப்பிட்டதில்லை. இவ்வளோ பெரிய காலாக இருக்குது, அது என்ன சாப்பிட்டு நல்லா இருக்கும். வான்கோழி என்ன சொன்ன, வான்கோழி பிரியாணி. அங்கே பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம் நாங்கள். அது சந்தோஷத்துக்கு தெரியும், எல்லாம் பந்தயம் போட்டு தான் போடுவோம். முதல் நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டார். சாப்பாட்டு மேசைன்னா இது அவ்வளோ பெருசு இருக்கும். இறால் அப்படின்னா 6 வகை இறால் இருக்கும். நண்டுனா நண்டு அப்படியே தான் இருக்கும், அப்படியே முழு நண்டாக இருக்கும். பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள இது எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாது. அதான் கடைசியாக உனக்கு என்ன வேணும்னு கேட்டோம், இந்த சமையக்காரர் கொடுக்கணும், இவரை மட்டும் எனக்கு கொடுத்துருக்கேன்னு நான். அவர் இங்கே இருக்கட்டும், நீ அப்புறம் வரும்போது இங்கே சமைக்கணும்ல அப்படின்னு சொல்லும். அப்படி பெரிய மேசை முழுக்க பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம். நம்ம சந்தோஷ் ஐயா சொல்லியிருக்காரு, கடைசியில் யார் முடிக்கிறாங்கிறதுல ஒரு பந்தயம் வரும். ஆமாம், வேகமாக கடைசியாக முடிக்கிறதுல. அதில் அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைஞ்சிட்டாங்க. நானும் எனக்கு அண்ணனுக்கு தான் போட்டி. நான் என்ன பண்ணுறேன், நான் சாப்பிட்டே இருக்கேன். நான் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன், தோற்றக்கூடாதுன்ட்டு. அவன் பேசிக்கொண்டே சாப்பிட்டதில் பேச்சு வாக்கில் தட்டை தள்ளிட்டேன். ஒரு பேச்சு வாக்கில் அப்படியே தட்டை அப்படி தள்ளினா அப்போ தோத்துட்டேன் நீ பந்தயத்தில். அப்படி ஆச்சு. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அப்போ அண்ணன் பொட்டண்ணன் கேட்குறாங்க, இவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, நாடங்கள் இருக்காங்க,
இவர் மட்டும் இப்படி உங்கள் தம்பி ஆயிட்டாருன்னு அண்ணன் கேட்டோன்னே அண்ணன் சொல்கிறாங்க, அவர் மட்டும்தான் ஏன் விடுதலை என் இனத்தின் விடுதலைன்னு கதைக்கிறாரு அப்படின்னு. அப்போ தான் இந்த பேச்சுலாம் நுட்பமாக ஒவ்வொன்றையும் கவனிச்சுட்டே வந்திருக்கிறார். நான் பேசும்போது என் உரிமை என் இனத்தின் விடுதலைன்னு நான் பேசியிருக்கேன் இந்த கடந்த காலங்களில். அதை கவனிச்சுட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த இடம் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஒரு தலை நெடுமாறன் ஐயா சொன்னார் ஒரு முறை, இந்த மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர், நகைச்சுணர் நிரம்ப உடைய மனிதர் பிரபாகரன் அப்படின்னாரு. அது குறித்து ஏதாவது பேசும்போது அண்ணனுக்கு வந்து எல்லாமே ஓவியம் வரைகிறது, சமைக்கிறது, இந்த நகைச்சுவை உணர்வு எல்லாமே அதிகம். இப்போ அதில் என்ன தமிழை வந்து நம்ம இப்படி பெருமையாக பேசுவான் இப்போல்லாம் எல்லாம் அப்படின்னு. ஆதி குரங்கே நாங்கள் தான் சொன்னால் கூட அதுக்கும் பெருமையாக, உலகத்தில் முதல் குரங்கே நாங்கள் தான் சொன்னால் கூட அதையும் பெருமையாக நினச்சிட்டு இருப்பான் அப்படிம்பார். எண்ணற்ற செய்திகள். இப்போ சுடும்போது பயிற்சி எடுக்கும்போது தான் எனக்கு நம்ம என்ன முதல்ல இந்த சாதாரண உடையில் என்னை மக்களோட அனுப்ப அண்ணனுக்கு கொஞ்சம் அச்சம். யாராவது ஆர்வத்தில் பிள்ளைங்க படத்துக்கு எடுத்து போட்டுருவாங்க, திருப்பி போகிறது கஷ்டமாயிருந்துட்டு சீருடையை போட்டுக்கிட்டு இப்போ உனக்கு தெரியாது பொறாளி யாருன்னு தெரியாமல் போயிருந்தல. அப்போ பயிற்சி கொடுக்கும்போது கடாவி அண்ணன் தான் எனக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அப்போ சுடும்போது எனக்கு வந்து அண்ணன் இப்படி ஒரு நாற்காலியில் உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அண்ணைய எல்லாமே வந்து நெஞ்சில் போய் சரியாக அடித்தா தான் 10, இல்லைன்னா 7, 8, 9 அப்படி தான். எனக்கு அந்த 7, 8லேயே வருது, இல்லை வயிற்று கீழே இப்படியே சுடுது, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. இப்போ நாம் என்ன பண்ணுற விஷயம் வச்சு டக்குன்னு அப்படியே அழுத்திடுறோம். அது அப்படி அதான் கடாபி வந்து சொல்கிறார் அண்ணன்ட்ட, அண்ணன் அவர் வந்து விஷயம் டக்குன்னு இப்படி இழுத்துறாரு, தலை கவுந்துக்கிறது அப்படின்னு. அதான் பிரச்சனை. தான் சினிமாலாம் நல்லா என்கவுண்டர் பண்ணுற, இங்கே என்ன உனக்கு பிரச்சனை. அப்போ அந்த மாதவனை சுடுவான்ல அந்த படத்தில், அதை பார்த்துட்டு அப்போ வந்து இங்கே வா உன் பிரச்சனை இங்கே வந்து கையை இப்படி வச்சுக்கிட்டுப்பா, இப்படி வச்சுக்கிட்டு நேராக பார்த்து இந்த விஷயம் மெதுவாக எழுதணும்ப்பா, அதுவே ஓடி அடிச்சிடும், மெதுவாக எழுதணும் விஷயம். என் கையை பிடிச்சிட்டு இப்படி ஒரு 10 நிமிஷம் செய்ய அப்படின்னு. இப்படியே 10 நிமிஷம் அண்ணன் கை பிடிச்சி அவர் தோல் மேலே கை வச்சுக்கிறார், பிடிச்சிக்கிட்டு நான் அப்படி செஞ்சுட்டே இருக்கேன். 10 நிமிஷம் வந்தேன்னு வலிச்சா சொல்லுவேன், வலிக்கு தானே இப்போ அடி அப்படின்றாரு. அடிக்க வந்தால் அது வலி மெதுவாக தான் நம்ம அடிப்போம், டக்குன்னு போய் 10 அடிச்சிடுது, இவ்வளோதான். அடையப்பா. ஒரு துப்பாக்கி கையில் கொடுப்பாரு. இப்போ நடேசன்ட்ட இருக்குது அந்த துப்பாக்கினா அது கொடுங்க அப்படின்னு, இதை வச்சு சுடு. இந்த துப்பாக்கி வாங்கிட்டு இந்த சுடு அப்படின்னு கொடுக்க மாட்டார். இதை வாங்கி இது வந்து இந்த ஆண்டுக்கு தயாரிக்கப்பட்டது, இது ஜெர்மனில் இருக்குது, இது இத்தனை வேகத்தில் அடிக்கும், இதில் வந்து 36 தோட்டாக்களை போட முடியும், ஒவ்வொன்றையும் நுட்பமாக சொல்லுவார். இவங்க விளங்க சும்மா அப்படி வச்சு இந்தா அடிங்க அப்படிலாம் கிடையாது, எல்லாத்தினுடைய இதையும் தெரிஞ்சு வச்சுருப்பார். அந்த சூழ்நிலையில ஆழ்ந்து படிப்பார், கடுமையான படிப்பார். என்கிட்ட சொல்கிறாரு எல்லாத்தையும் படிப்பேன், இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு செய்தி வந்தால் கூட படிப்பேன்றார். அப்போ வந்து எல்லோரும் அண்ணன் மேலே வச்ச விமர்சனங்களே நான் வச்சேன். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி நான் கேட்டு தெரியப்படணும்ல. நீங்கள் வந்து போர் செஞ்ச அளவுக்கு அரசியல் செய்யலைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் தண்ணிக்குள்ளே நான் நிற்கிறேன், நான் நீஞ்சிறேன், தரையில் நிற்கிறேன், நீங்கள் தானேப்பா ஓடணும், நானே நீஞ்சணும் நானே ஓடணும்னா எப்படிப்பா? புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழுகிற மக்களும் தமிழகத்தில் இருக்கிற மக்களும் சேர்ந்து தானப்பா போராடணும். இந்த நாடு எனக்கானதா நமக்கானது இல்லையான்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு என்ன பதில் இருக்குது? அது எப்படி சொல்கிறது? வண்டிக்குள்ளே ஏற்றி வச்சுட்டு இப்படி வந்து உட்கார வச்சுட்டு இப்படி இடித்து சொல்கிறாரு, நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு. நம்ம இந்த சந்திப்பை எதிர்பார்க்கலை நான். அதை வந்து அப்படி சொல்கிறாரு. நான் பயிற்சி எடுத்து இருக்கும்போது ஒரு தம்பி வந்து நான் எங்கள் அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது அவன் நிற்கிறான், அவனை பார்த்து சிரிக்கிறான், அவன் சிரிக்கலை, நம்பாட்ட அப்படியே நிற்கிறான். ஏடா இப்படி அப்புறம் நம்ம எல்லாம் முடிஞ்சிச்சு. வண்டியில் அண்ணனை உட்கார வச்சுட்டு இப்படி சுற்றி ஓடியாரான். எனக்கு திறக்கிறான் கதவை, இருட்டாயிருது. உட்கார் இப்படி ஏற போகும்போது இருட்டான டக்குன்னு எனக்கு வந்து ஒரு கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்குறான். முத்தம் கொடுத்து ஏற்றுறான். அதாவது என்னென்னா, நீ தப்பா எடுத்துக்கிறாத, நான் அந்த நேரம் சிரிக்க முடியாது, அதில் அவ்வளோ 1000 அர்த்தங்கள் இருக்குது பாருங்க. எதுவுமே தலைவர் பேசி நடந்ததை நான் பார்க்கல. அப்படின்னா எவ்வளவு இராணுவம் மயப்படுத்தி எவ்வளோ கட்டமைப்பு எப்படி சரியாக பண்ணியிருக்காரு பாருங்க. உட்காந்து பேசிட்டுப்போம். ஒரு தம்பி நடக்கிற சத்தம் கேட்கும், என் கை பிடிச்சிட்டு எழுந்துருவார். எழுந்து பங்கருக்குள்ளே போயிடும், பதுங்குழிக்குள்ள.
அப்போ 4-5 தடவை இப்படி இருக்கும்போது நான் சொன்னேன், அண்ணன் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு. ஏடை கனமாக இருக்கனே வெளியே நோய் ஒன்றும் இல்லைப்பா எனக்கு, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு. அது இந்த பயிற்சி இதெல்லாம் எடுக்க முடியாது, ஒரே இந்த கிபீர் இது பாதுகாப்பில், அதனால் எடை குறித்து சொல்லி வேறு ஒன்றும் இல்லை என்றார். அப்புறம் நான் அப்போ நிறைய தொடர்ச்சியாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு உடற்பயிற்சி செய்கிறாள் நான். அப்போ அந்த ஜிம்மெல்லாம் உடற்பயிற்சி கூடத்தெல்லாம் குட்டி குண்டி காட்டுறாரு எல்லாம். அதெல்லாம் குன்று அங்கே இங்கே விழுந்து செதறி கண்ணாடியெல்லாம் நொறுங்கி போச்சு. அப்படியே இது போகும்போது பதுங்குழிக்குள்ள ஒவ்வொரு தரையும் போகும்போது என் கையை பிடிச்சி, எனக்கு சின்ன படிக்கட்டு அதில் இருக்கும்போது வா அப்படின்னு கூட்டிட்டு போகும்போது ஒரு 6 தடவை ஏறி இறங்குறேன். இதுவே எனக்கு நல்ல எக்ஸசைஸ் தானே. அந்த மாதிரி எவ்வளவோ அது தத்துவம் அப்படின்னா எனக்குள்ளே அவர் தள்ளி விட்டது, சாக பாய்ந்தவன் தரித்திரமாவான், சாக துணிஞ்சவன் தான் சரித்திரமாவான். அருமை. ஆமாம், தமிழ் தேசியனத்திற்கு சாக துணிஞ்சு நிற்கிறவன் தான் தலைமை இருக்கிற தகுதியை பெறுவான். நீ சாக துணியணும், சாக துணிஞ்சிட்டா எல்லாம் உனக்கு சாதாரணமாக படும்ன்றது. இப்போ நான் எதுக்காவது பயந்து, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நாட்டை ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸ், இங்கே நாட்டை ஆண்டுக்கிட்டு இருந்துச்சு. 2 பேரையும் ஒழிச்சிட்டு தாண்டா மறுவெளின்னு இறங்கினேன். அவன் வென்றிருந்தா என்னை கொண்டிருப்பான். ஆனால் அதையும் மீறி நம்ம களத்தில் நிற்கிறோம்னா என்ன? அதுதான் மரணம்ங்கிற ஒன்றுக்கு பயப்படினாலே இந்த மனித குலம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ளுதுங்கிறார் தலைவர். தலைவரோடது அவருடைய கனவு எனக்கு பணித்தது. நம்ம போராட்டத்தை, நம் பக்கம் இருக்கிற நியாயத்தை, அதன் தேவையை, அவசியத்தை அடுத்த தலைமுறைக்கு தள்ளணும். அப்போ இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு இந்த விடுதலை போராட்டத்தை தூக்கி சுமக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்குள்ள இந்த விடுதலை விதையை விதைக்கணும். அந்த பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், தொடர்ச்சியாக செய்வேன். அதுதான் நான் பெற்ற அறிவுப்படி அனுபவத்தில் தமிழர் நிலம், இந்த நிலம் மட்டும் எங்கள் அண்ணனுக்கு துணையாக இருந்திருந்தா என்றைக்கோ நாடு அடைஞ்சிருப்பார். எம்ஜிஆர் அவர்கள் உதவி செஞ்சாங்கங்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 தலைமைகளும் உதவாமல் இருந்ததோடு மட்டும் இல்லாமல் எதிர்த்து வேலை செஞ்சிருச்சு. தெளிந்த நீரோடை போல ரொம்ப அழகாக உங்கள் அனுபவங்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் அந்த ஈழ மண்ணில் இருந்த நிர்வாக கட்டமைப்புகளினுடைய சிறப்புகள் குறித்தெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு மிக சிறிய விளம்பர இடைவெளி. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்மிடையே செந்தமிழன் சீமான். ஐயா சொல்லுங்க, ஈழ மண்ணில் நீங்கள் இருந்தப்ப நீங்கள் பார்த்து வியந்த, இன்னும் வியத்தகு அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன? ஒரு நாட்டு விடுதலை அப்படிங்கிறதுல முதல்ல சமூக விடுதலை, பிறகு வர்க்க விடுதலை, பெண்ணிய விடுதலை, அதுக்கு பிறகு பொருளாதார விடுதலை, அப்புறம் அரசியல் விடுதலை. இந்தியா இதில் எந்த விடுதலையும் அடையலை, அரசியல் விடுதலை மட்டும்தான் அடைஞ்சிருக்கு. நான் சொல்கிறது நல்லா விளங்கிக்கிறேன்னு. ஆனால் இதில் எல்லா விடுதலையும் எங்கள் அண்ணன் அடைஞ்சிட்டார். வெறும் அரசியல் விடுதலை மட்டும்தான் அடையலை. இது 2க்கும் வித்தியாசம். இப்போ சாதி மத வேறுபாடற்ற, ஏற்றத்தாழ்வுகளற்ற வர்க்க விடுதலை, சமூக விடுதலை, இதை அடைஞ்சிட்டார். தமிழ்நாட்டில் ஒரு 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 சாதிக்காரர் சுடுகாட்டு வழியே இன்னொரு தாழ்ந்த சாதிக்காரர் உடலை எடுத்துகிட்டு போக முடியாது. அங்கே புதைக்கிறது இல்லை, அந்த வழியை கூட எடுத்துகிட்டு போக முடியாது. இவ்வளவு சாதி இருக்கும், கட்டுமானம் இருக்குது. ஆனால் அதை நொறுக்கி எரிஞ்சார். அங்கே மாவீரர் துயிலும் இல்லைந்தான். அதில் சாதி மத உணர்ச்சிக்கு இடம் கிடையாது. வீர மறவர்களா, வீர விதைகளா ஒரே இடத்துல விதைக்கப்பட்டாங்க. அதில் பிரிகேடியரும் பக்கத்தில் இருப்பார், சாதாரண படை வீரனும் பக்கத்தில் படுத்திருப்பார். அது அது சாத்தியப்படுத்தினார். நீ வெளியில் என்னவாக இரு, இங்கே தமிழனாக இருங்க. அப்போ அந்த இதனால தான் ஒரு தேசியனை எழுச்சி விட்டு பொது எதிரியை அடித்து எதிர்த்து பாய முடிஞ்சது. வர்க்க விடுதலை, ஏழை பணக்காரன்னு பாகுபாடற்ற வர்க்க விடுதலை. தலைவருக்கு 2 சீருடைனா சாதாரண படை வீரனுக்கு 2 தான். உங்களுக்கு மாதம் ஒரு சோப்பு கட்டினா அண்ணனுக்கும் அதே தான். அதில் அவர் நம்மால் எப்படி பயன்படுத்துவார்னா, இது தேஞ்சு போச்சுன்னா தூரப்படுறதில்ல, புதுசாக வர சோப்பு கட்டியில் அது ஒட்டிட்டு பயன்படுத்துவார். ₹1 கணக்கு சரியாக எழுதணும்னு நினைப்பார். அந்த மாதிரி ஆள் இல்லைன்னா அந்த தலைவனை துரோகம் பண்ணவன், வெளியில் போனவன், எதிரி கூட விமர்சிக்க முடியலன்னா அப்போ எவ்வளவு சரியாக இருந்திருப்பாருன்னு நீங்கள் பாருங்கள். வர்க்க விடுதலை, பெண்ணிய விடுதலை, பெண் விடுதலை இல்லையல் மண் விடுதலை இல்லைங்கிறது முழக்கத்தை முன் வைக்கிறார். பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலையை பெறுறாரு. ஒரே பதுங்கு குழிக்கில் பாலியல் வேறுபாடற்ற அண்ணன் தங்கையா 2 பேருமே இன எதிரி விழுத்த விடுதலை களத்தில் ஒன்றா பாஞ்சதை நீங்கள் பார்த்தீங்க. ஆணுக்கு பெண் சமமாக இலக்கியம் படைக்க முடியும், அரசியல் செய்ய முடியும். வான்படையில் பெண்கள், கரும்புலி படையில் பெண்கள், எல்லாத்துலையும் கடற்படையில் பெண்கள், எல்லா இடத்துலையும் பெண்கள். அப்போ பெண்ணிய விடுதலை அடைஞ்சிட்டார். பொருளாதார விடுதலை, சிங்களம் என்னோட 35 ஆண்டுகளாக சண்டை போட்டிருக்கான்.
நம்ம கையெழுத்து போட்டு கடன் வாங்காத நாடு கிடையாது. அதே வலிமைமிக்க ஒரு நாட்டின் இராணுவத்தை எதிர்த்து எங்கள் அண்ணனும் சண்டை போட்டிருக்காரு. அவனுக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி வருமானம். அவன் எங்கள் படையோட 4 மடங்கு பெருத்த படை வலிமை. நாங்கள் அதில் 4ல் 1 பங்கு தான் எங்களுக்கு. வெறும் 12 கோடி 13 கோடி பணம் தான் வருமானம். அதை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய இராணுவத்தை எதிர்த்து ஒருத்தர் போராட்டம் புரட்சி நடத்தி கொண்டிருக்கிறாரு. எந்த நாட்டிலையாவது ₹1 பிரபாகரன் கடன் வாங்கினார் யாராவது சொல்ல முடியுமானா இல்லை. பொருளாதாரத்தில் இந்த சண்டைக்காக அமெரிக்காட்ட ஒரு 1000 கோடி கடன் வாங்கிட்டாரு, இந்தியாவில் வாங்கிட்டாரு, யாரும் சொல்ல முடியாது. அதான் நான் பல தடவை சொன்னேன், பாட்டி வடை சுத்து விற்று கொடுத்த காசில் படை கட்டி சண்டை போட்டவன் எங்கள் அண்ணன். அப்போ அந்த இதில் நீங்கள் பார்க்கணும், எல்லா விடுதலையும் அடைஞ்சு ஒரு கட்டமைப்பு. வெறும் அரசியல் விடுதலை மட்டும் நாங்கள் அடையலை. அந்த விடுதலைக்கு தான் இப்போ போராடி கொண்டிருக்கிறோம். தமிழில் பொறியியல் படிக்க முடியாது, தமிழில் சட்டம் படிக்க முடியாது, தமிழில் மருத்துவம் படிக்க முடியாது, எல்லாத்தையும் நிறுவனர். இங்கே தாயக தமிழகத்தில் நாடு தமிழ்நாடு, எந்த வணிக நிறுவனங்கள்லையும் பெயரில் தமிழ் பலகை, தமிழில் பெயர் பலகை இல்லை. அங்கே எல்லாமே தமிழ் படுத்தப்பட்டு பாண்டியன் வாணிபச்சோலை, சேரன் போக்குவரத்து கழகம், சேரன் வாணிபச்சோலை எல்லாமே அது தூய தமிழர் தேசமாக கட்டி எழுப்பினார். அப்போ நான் பார்த்த வரைக்கும் என் முன்னோர்கள்லேயே எங்கள் அண்ணனுக்கு போல் தொலைநோக்கு இருக்கிற ஒருத்தரை நான் பார்க்கல. இப்போ என் பாட்டு அருண்மொழி சோழனுக்கும் அரசேந்திர சோழனுக்கும் அண்ணனுக்கு இருந்த கனவு என் இனத்திற்கென்று ஒரு தேசம். என் இனத்துக்கு என்னடா இல்லை, அறிவில், ஆற்றலில், வீரத்தில், மானத்தில், கொடையில் எதுலேயும் என் இனம் வீழ்ந்திருக்கா தாழ்ந்திருக்கா? இல்லை. எல்லாத்துலேயும் சிறந்த எனது இனம் உலகத்தில் 130 நாடுகளை பரவி போய் வாடுது. எல்லா நாடுகளையும் அண்டி ஒண்டி போய் அடிமை கூலிகளை நிற்கிது. இதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கென்று ஒரு நாடு இல்லை. இந்த நாட்டை அடையணும். எல்லா மொழி வழி தேசிய இனங்களையும் போல எனது இனமும் உயர்ந்து சிறந்து விடுதலை பெற்று பெருமையோடு வாழணும்னு முடிவெடுக்கிறார். அப்போ அந்த இடத்துல தான் இந்த புரட்சியை அவர் இந்த போராட்டத்தை கட்டமைக்கிறார். அப்போ அதில் அது என்ன நீங்கள் பார்த்தா எல்லா புரட்சியாளர்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிடல் காஸ்ட்ரோலேருந்து, சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து, மாசேத்துங்கிலேருந்து எல்லாருமே பிற நாடுகளை, யாசர் அரபாத்தெல்லாம் பிற நாடுகளை தங்கியிருந்து பிற நாட்டு ஆதரவுகளை பெற்று போராடி இருந்திருக்காங்க. ஆனால் சொந்த நாட்டை விட்டு இங்கே வெளியேறாமல் சொந்த நாட்டு மக்களையே படையாக கட்டி தன் இன விடுதலைக்கு புரட்சி செய்த ஒரே புரட்சியாளர் அண்ணன் தான். நான் கூட சொல்லுவேன், அமெரிக்கா, பிரிட்டன் உபரி பட்ஜெட் போடுறான். அமெரிக்கா உலகம் முழுமைக்கும் என் காலடியில் இருக்கணும்னு நினச்சான் பிரிட்டன். அவன் நாட்டிலையும் பிச்சைக்காரன் திருட இருக்கான். ஆனால் பிச்சைக்காரனும் திருடனும் இல்லாத ஒரு நாட்டை உலகத்தில் ஒருத்தர் கட்டமைச்சார்னா அது தமிழீழம் தான். இன்றைக்கி இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் பாருங்கள், மருத்துவ கல்வி இங்கிலீஷில் ஆங்கிலத்திலாம் படிக்க முடியும்னு இருக்குது. அவன் தமிழில் படிக்க வச்சார். எனக்கு இவ்வளவு புத்தகங்களை தந்தார், எல்லா இராணுவ புத்தகங்கள். இவ்வளவு நான் இப்படி எவ்வளோ முடியுமா படின்ட்டு போரில் கால் எடுத்து வச்சு எப்படி நகர்றதுங்கிறதுக்கு மட்டுமே 5 புத்தகம் கொடுத்தாரு. 5-10 புத்தகத்துக்கு எல்லாமே தமிழ் பிடித்திருக்கு. அது எல்லாமே அந்த ஆங்கில சொற்கள் இருக்கும்ல, போர்க்கருவிகள், அந்த 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 ஆயுதங்கள் எல்லாருமே தமிழ் படுத்தி. அவருக்கு ஒரு கனவு. என் பாட்டு அரசேந்திர சோழனுக்கும் அருண்மொழி சோழனுக்கும் இந்த கனவு இருந்திருந்தேன்னா உலகத்தில் 3வது பெரிய வல்லரசை நிறுவனாங்க. எல்லாம் ஏன் தாய் நிலமாக இருந்திருக்கோம். இவன் போய் கொடி ஏற்றிட்டு எங்களை குடியேற்றாம விட்டு வந்துட்டான். ஏன்னா நான் ஒரு பெருமை மிக்க இனம் பாருங்க, எவனையும் உலகத்தில் அடிமைப்படுத்தி ஆண்டதில்லை. வென்றிருக்கேன், ஆனால் எவனையும் அடிமைப்படுத்தி ஆண்டதில்லை. என் மாண்பு. ஆனால் என்னை வென்றவன் அவன் கொடியேற்றினதோட குடியும் ஏற்றி எங்களை அடிமைப்படுத்தி ஆண்டுட்டான். இது பெருந்தன்மையால் என் முன்னோர்கள் செய்த பிள்ளை. ஆனால் எங்கள் அண்ணன் தான் தமிழ் தேசியனத்திற்கென்று ஒரு தேசம் வேணுங்கிற கனவை கொண்டிருந்தது. அதுக்கு முன்னாடி இந்த நிலத்தில் எங்கள் கட்சியை நிறுவன ஐயா சி. ஆதித்தனார். அவர் இங்கிலாந்தில் போய் படிக்கும்போது அயர்லாந்து மக்கள் வெறும் 5 லட்சம் மக்கள் வந்து போராடுறாங்க. நாம் ஐரிஷ் மக்கள், அவன் சின்ஃபைன் அப்படின்னு இயக்கம். அந்த இயக்கத்தை வச்சுக்கொண்டு டெய்லி மிரர்னு ஒரு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு அவன் தனிநாடு கேட்குறான். 5 லட்சம் மக்கள் உரிமை கேட்டு போராடுறான், தனிநாடு கேட்குறான். 5 கோடி மக்கள் நமக்கே ஒரு நாடு இருக்கக்கூடாதுன்னு இவர் வந்து நாம் தமிழர், அவன் நாம் ஐரிஷ் மக்கள், நாம் தமிழர், அவன் டெய்லி மிரர், இவர் தினத்தந்தின்னு ஆரம்பித்து இது பண்ணுறாரு. அன்னைக்கு தந்தை செல்வா வந்து இங்கே எங்கள் விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கும் போது இங்கே இருக்க எந்த தலைவரும் அவருக்கு துணையாக நிற்கலை. நான் ஆதரித்து நிற்கிறேன் உங்களோடுன்னு சொன்னது ஐயா சி. ஆதித்தனார் மட்டும்தான். ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் கனவு இருக்குது. எல்லாரும் எங்களை ஆளணும்னு நினச்சான். எல்லாரையும் போல் நாங்களும் வாழணும்னு நினச்சது தலைவர் பிரபாகரன் மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் ஒரு தேசிய இனத்திற்கென்று தேசம் வேணும். என்னைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலை அடையும், அது என்னைக்கு தனக்கென்று ஒரு தேசம் அடையுதோ அன்னைக்கு தான் முழுமையான விடுதலை அடையும்.
எனவே அந்த தேச விடுதலை அடைவது என் முதல் பணின்னு இறங்குறாரு. அதுக்கு விலை தலையே ஆனாலும் சிக்கல் இல்லை, ஆயுதம் இல்லை, உயிரே ஆயுதமாக ஏந்தலாம்னு இறங்கி அடிச்சிடுறாரு. அப்போ அந்த இதில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு வர்றாரு. அவருக்கு இருந்த கனவு மட்டும் எனது பாட்டை முப்பாட்டனுக்கு, சேரனுக்கோ சோழனுக்கோ பாண்டியனுக்கோ இருந்திருந்தா நாங்கள் ஏன் இப்படி தட்டுக்கெட்டு போய் இப்படி நாடற்றவர்களா நாதியற்றவர்களா இப்படி நிற்கிறோம்? அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். அந்த கனவு 200 ஆண்டுகளுக்கு பிறகு எனது இனம் இப்படி வாழணுங்கிற கனவு வச்சுருந்த ஒரே தலைவன் வந்து அண்ணன் தான். ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன். காவல்துறை படையை நிறுவுறாரு, நிறுவிட்டு பேசுகிறாரு. குற்றவாளிகளை பிடிச்சு கூண்டில் நிறுத்துறதல்ல காவல்துறையின் வேலை. ஒரு குற்றவாளிகளே உருவாகாத சமூகத்தை உருவாக்குவது தான் காவல்துறையின் வேலைங்கிறாரு. இது எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு கனவு வச்சுருந்துருக்காருன்னு பாருங்கள். அப்போ அதுதான் ஒரு தலைவன் நின்று தன் தேசத்தை வீட்டை கட்டுவது போல, ஒரு தகப்பன் நின்று குடும்பத் தலைவன் வீட்டை கட்டுவது போல, ஒரு தலைவன் நின்று தன் நாட்டை கட்டுவது. என்ன, இங்கே செங்கலை எடுக்கிறோம், அங்கே எங்கள் இனப்பிள்ளைகளின் உடலை எடுக்கணும். இங்கே சாந்து சுண்ணாம்பு குலைக்கிறோம், அங்கே ரத்தத்தையும் கண்ணீரையும் குலைச்சி கட்டணும். அவர் உருவாக்கிய அந்த கட்டமைப்பு, அவர் கண்ட கனவு நிச்சயம் ஒரு நாள் வெல்லத்தான் போகிறது என்பது நாம் சந்திக்கிற ஒவ்வொரு முக்கியமான தலைவருமே நம்மிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பதிலாகத்தான் இருக்கிறது. ஐயா, இதை பற்றி விவரமாக நம்ம பேசுவோம். கேள்விகளால் வேள்வி செய்ய நாம் காத்திருக்கிறோம், பதில்களால் காத்திருக்கிறார் செந்தமிழன் சீமான். ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறேன். நம்மிடையே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் தமிழ் தேசிய சிந்தனையாளரும் தன்னிகர் இல்லா ஒரு தலைவருமான செந்தமிழன் சீமான் ஐயா அவர்கள் காத்திருக்கிறார். ஐயா, இப்போது நாம் என்பது நாம் செய்யக்கூடிய செயல், தமிழர்கள் இப்போது செய்ய வேண்டிய செயல் என்பது என்ன? தமிழர்கள் நாம் ஒரு தேசினத்தின் மக்கள் அப்படின்னு பார்க்கணும். நாம் அடிமைகள் என்பதை உணர்ந்துக்கணும். இது ரெண்டும் தான் இப்போ முதல்ல இருக்கிறது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார், ஒருவன் அடிமையாக இருக்கிறாங்கிறத உணர்த்திரு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான். ஆனால் என் இனம் அடிமையாக இருக்குது, ஆனால் அது நான் அடிமையாக இருக்குன்னு தெரியாமல் இருக்குது. என் இன மக்கள் அடிமையாக வாழ்வதே அருமையான சுதந்திரம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே இருக்க பெரிய சிக்கல். அப்போ அவனுக்கு வாழ்க்கை என்பது காலையில் எழுந்திரிக்க, சாப்பிட, பண்டிகைன்னா ஒரு மதுவை குடிக்க, படத்துக்கு பிடிச்ச நடிகை வந்த அதெல்லாம் கொண்டாட்டம், இப்படி தான் இருக்குது. அது இல்லைன்னு முதல்ல புரியணும். நாம் ஒரு பெருத்த தேசினத்தின் மக்கள், உலகத்தின் மூத்த குடி, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன், பெருமை கொண்ட ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தேசினத்தின் மக்கள். உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், பண்பாடு, கலை, இலக்கியம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினத்தின் மக்கள். அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இன்றைக்கி நாம் அடிமைப்பட்டு நிற்கிறோம். இதுக்கு காரணம் சாதி மத உணர்ச்சி மேலோங்கி தமிழன் என்கிற தேசிய உணர்ச்சி வீழ்ந்தது காரணம். என்னைக்கு தமிழன்கிற இன உணர்வு பிறக்கும் அப்படின்னா, என்னைக்கு சாதி மத உணர்ச்சி சாகுதோ அன்னைக்கு தான் தமிழன்கிற இன உணர்ச்சி பிறக்கும். தமிழன்கிற இன உணர்ச்சி பிறக்கும் போது தான் தமிழர் தேசிய இனம் எழுச்சி வரும். அது எழுச்சியுற்று ஒரு ஓர்மை அடையும் போது தான் தமிழ் தேசியத்திற்கென்று வலிமையான பெருத்த அரசியல் உருவாகும். அந்த அரசியல் உருவாகும் போது தான் தமிழ் தேசியத்திற்கு அதிகாரம் உருவாகும். அந்த அதிகார வலிமையை கொண்டு தான் அடுத்த பாய்ச்சல் தமிழ் தேசியத்திற்கு பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமி பந்தில் தனக்கென்று ஒரு தேசம் படைக்கிற ஆற்றலை அது பெற முடியும். இப்போ ஈழ விடுதலை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாடு பேசணும், இந்தியா பேசணும். இந்தியா எப்போது பேசணும்? தமிழ்நாடு பேசணும். ஐயா கலைஞர், அம்மா ஜெயலலிதா இருக்கிற வரை ஒப்புக்கு பேசும். உரிமைக்காக பேசுமானா பேசாது, உண்மையாக பேசுமானா பேசாது. அப்படி இருந்திருந்தால் நீங்கள் 16 ஆண்டுகள் ஐயா கலைஞர் மத்திய அமைச்சரவையில் இருந்திருக்கிறார். எங்கள் அண்ணனை போல் என் இனத்திற்கு ஒரு தேசம் வேணுங்கிற கனவு அவருக்கு இருந்திருந்தா, இராணுவத்தை எனக்கு கொடுங்க, இந்த வெளியுறவுத்துறை எனக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருந்தா என்றைக்கும் நாடு வந்திருக்கும். நான் சொல்கிறது நல்ல பாதுகாப்புத்துறை எனக்கு, வெளியுறவுத்துறை எனக்கு, ஏன் கேட்டு வாங்கலை? தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளும் பங்கேற்றிருக்கு மத்திய அமைச்சரவையில். ஏதாவது ஒன்று இதை கேட்டு வாங்கியிருக்கா? எதில் அதிக வருமானம் இருக்கோ அந்த துறையை தான் கேட்டு வாங்கியிருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா, இந்த 2 துறையை கேட்டு பெறணும். பெற்றுட்டா இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மாறாமல் என் தேசம் பிறக்காது. இந்தியா எனக்காக பேசாமல் உலகம் பேசாது. நான் தமிழ்நாட்டில் இருந்து ஓங்கி பேசாமல் இந்தியா பேசாது. இன்னும் ஒருத்தர் துறை பட்டம் கட்டிக்கிட்டு நீ சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு நாம் பிளந்து பிரிஞ்சு நிற்கிறது எதிரிக்கு வலிமையை தந்துடும். இப்போ எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு அடிமை இனத்தின் மக்களாக நம்ம இருக்கோம். நமக்கென்று பேச தலைவனும் இல்லை, நாடும் இல்லை. அப்போ நமக்கு இருக்கிறது நாம் தான். நமக்கு நம்மளுடைய ஒன்றிணைந்த போராட்டத்தின் மூலமாக தான் நம்ம உரிமையை பெற முடியும். அப்போ இருக்கிற தமிழ் தேசிய மக்கள்
ஒன்றுபட்டு வலிமையான போராட்டங்களின் மூலம் தான் நம்ம அதை பெற முடியும். அது குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகளாவது, அடுத்த தலைமுறையின் தம்பி தங்கைகளாவது இந்த நீ பெரியவன் நாம் பெரியவங்கிற அந்த காழ்ப்புணர்ச்சிக்கெல்லாம் இடம் கொடுக்காம ஒன்றிணைந்து எல்லாவற்றுக்கும் மேலாக நமது இனத்தின் உரிமையும் அதன் விடுதலையும் தான் முதன்மையானதுங்கிற நிலைக்கு வந்துட்டால் சாதாரணமாக வந்துடும். இப்போ என்னை கூட கேட்பாங்க, ஏன்னா என்னை மதிக்கவே இல்லை அப்படின்னு. ஒவ்வொரு என் இன அவமதிப்புப்பட்டு கிடக்கு, அதை காக்கிறத பாராடுறதா, உன்னையும் மதிக்கிறது நீ மதிக்கலன்னு சொன்னால் என்னை மதிக்கவே இல்லை அப்படின்னு. ஒவ்வொருத்தரையும் மதிச்சுன்னா வெத்தலாக்கு வச்சா கூட்டிகிட்டு வர முடியும், வாங்க போராட்டத்துக்கு வாங்கன்னு அப்படின்னு. இது ஒரு கடமை. நான் என்ன செய்கிறேன், இப்போ எங்கள் அண்ணன் எதுக்கு இந்த வேலையை செஞ்சாங்க, அவர் உணர்ந்தார் நம்ம அடிமை. அவர் சொல்கிறார் ஒரே வார்த்தை, அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானதுன்னு முடிவெடுத்தேன். அதுவும் அந்த சுதந்திரத்துக்காக போராடி சாவது அதை விட மேலாதுன்னு முடிவெடுத்தேன், போராடினேன். என்னைய மாதிரியே உளவியல் நிலையில் உணர்வு நிலையில் இருந்தவர்களாக என்னோட இருந்தாங்க. ஒரே நாள் 50,000 பேர் ஒரு படையில் சேர்ந்துட்டான் இல்லை. எங்கே இடிப்பு இருக்கோ அங்கேயும் எறும்பும் தானாக வந்து கூடும். எங்கே உண்மையும் நேர்மையும் சத்தியம் இருக்கோ அங்கே மக்கள் தானாக வருவாங்க. உண்மையும் நேர்மையும் சத்தியமாக நின்னாரு, எல்லாரும் கூண்டாங்க. அதான் நீங்கள் பார்க்கணும். ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு நான் பார்க்குறது நீ சரியில்லை அவன் சரியில்லைன்னு போட்டி போட்டுக்கொண்டு இருக்கிறதுல வந்து எதிரிக்கு தான் வலிமை போய் சேரும். இந்த இடத்தில் தமிழர்கள் நாம் வந்து தமிழராக இணையணும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம்னு சொல்கிறோம். இப்போ உலகம் முழுமைக்கு இருக்கிற நம்மளை வந்து ஒரே கொடையின் கீழே ஒரே உயிர்கொடிங்கிறோம். அதுதான் தொப்புள் கொடி உறவுங்கிறோம். அது என்ன, நம்ம மொழிக்கொடி தான். அதுதான் நம்மளை இணைக்க வல்லது. அதுக்கப்புறம் ஒரு பேராற்றல் இருக்குது, நம்மளை எல்லாம் ஒரே இடத்துல இழுக்கிற ஒரு பெரும் வலிமை மிக்க காந்தம் ஒன்று இருக்குது. அது பிரபாகரன் என்ற ஒரு மாபெரும் எழுச்சி வடிவம். அதை வைத்துக்கொண்டு தமிழ் தேசிய மக்கள் எழுந்து தம்ம இன விடுதலைக்கு புரட்சி செய்யணும். அதுதான் இங்கே நமக்கு இருக்கிற கடைசி ஆயுதம். அரசியல் விடுதலை ஒன்று தான் இனி கடைசியாக இருக்குது. ஆயுதம் ஏந்தி புரட்சி செய்யும்போது பயங்கரவாதம் தீவிரவாதம்னு பழி சுமத்திட்டான். விடு, ஆயுதத்தை இறக்கிட்டேன், அறிவாயுதம் ஏந்தி நிற்கிறேன். அரசியல் களத்தில் கருத்தியல் புரட்சி, இதை நீ பயங்கரவாதம்னு சொல்ல முடியாது. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லி தான் தீரணும். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு பிரிகிறது பிரிவினைவாதம்னா, உலகத்தில் இத்தனை நாடுகள் பிறந்தது எப்படி, பிரிந்தது எப்படி? இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான், பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ், இந்தியா பேரம்பேத்தி எடுத்திருக்கு. அது எப்படி? அப்போ தலாயிலாமா வீடு நாடு கட்டால் ஆதரிக்கிற, தமிழை நாடு கட்டால் எதிர்க்கிறியே ஏன்? தெற்கு சூடான் பிறந்தபோது போய் கொண்டாட்டத்தில் பங்கேற்கிற நீ என்னை கொண்டு குவிக்கிறியே ஏன்? இந்த கேள்விகளை பன்னாட்டு சமூக திட்டத்தில் விரிக்க வேண்டிய காலம் வருது. அப்போ அதுக்கான உயரத்தை நம்ம தொட வேண்டியது இருக்குது. அந்த உயரம் தான் இந்த தமிழனுக்கென்று இருக்கிற இந்த நிலமும் இங்கே இருக்கிற அதிகாரமும். 234 சட்டமன்றம், பக்கத்தில் இன்னொரு மாநிலம் இருக்குது புதுச்சேரி. இந்த வலிமையை கொண்டு தான் நமக்கு இருக்கிறது. புலம் இப்போ ஓர்மையாக இல்லை, களம் வலிமையாக இல்லை, இந்த நிலமும் இந்த அதிகாரம் மட்டும்தான் இருக்குது. இதை நோக்கி பாயிறதான் அறிவார்ந்த செயல். இது ஒன்று தான் ஆக்கப்பூர்வமான வேலை. அதுதான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்குது. இதுதான் நான் தமிழ் மக்களுக்கு சொல்ல விரும்புது. இதை கவனத்தில் எடுத்து நாம் செயல்படணும். யாருமே வரலை விட்டு போனாலும் நான் போராடுவேன், உறுதியாக வெல்லுவேன், அதில் எந்த மாற்றும் இல்லை. உலகெங்கும் இருந்து உலக தமிழர்கள் உங்களை ஐபிசி தமிழின் ஊடாக இப்போது உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். உலக தமிழர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? உறவு இணைப்புங்கிறது, உணர்வு இணைப்பு, உறவு இணைப்பு ரெண்டும் முக்கியமானது. ஈழத்தமிழர்கள் அந்த தாயகத்திலிருந்து என்னுடைய இன மக்கள் பெருத்த எண்ணிக்கையில் வாழ்கிற தமிழகத்திலோடு உறவு இணைப்பு நீண்ட காலமாக தொடங்கி இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அப்படி இருந்திருந்தால் அந்த போர் வந்து என் மாமாவை கொண்டானாமே, என் பேரனை கொண்டானாமேன்னு இந்த நிலை எழுந்திருக்கும். அகதி முகாம் அவசியப்பட்டிருக்காது. நேராக என் பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம், மாமா வீட்டுக்கு, தாத்தா வீட்டுக்கு, சித்தப்பா வீட்டுக்கு. அதை செய்யலை. இனி வரும் காலங்கள்லையாவது பிரதேச எல்லைகளோ தூர தேசங்களோ நம்ம இந்த இதுவோ நம்மளை பிரிக்காமல் இருக்கணும். ஃப்ரான்ஸில் ஒரு தம்பிக்கு அடிபட்டால் சீமானுக்கு வலிக்கணும், எனக்கு அடித்தா ஜெர்மனில் இருக்கிற தமிழ் பிள்ளைக்கு வலிக்கணும். அப்படி இல்லைன்னா இது தேசிய இனமாகாது. அப்போ உணர்வால் ஒன்றுபட்டு உறவால் ஒன்றுபட்டு இணைஞ்சும் போது தான் பெருத்த ஒரு தேசிய எழுச்சியை உண்டு பண்ண முடியும். அப்போ தான் இது வந்து வலிமை பெற்று வெல்லும். அப்போ இங்கே இருக்கிறதுக்கு நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்கள், ஒரே நாளில் ஒரு போராட்டம். அமெரிக்காவிலையும் போராடுறாங்கடா,
130 நாடுகளில் வாழ்கிறான் தமிழன். ஒரு 30 நாடுகளில் ஒரே மாதிரி ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு 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 கோரிக்கையை வலியுறுத்தினா எப்படி இருக்கும்? இந்த நிலமும் அந்த நிலமும் உணர்வால் உறவால் ஒன்றுபட்டுட்டா நம்மளை எவனும் நம்ம எளிதாக வென்று விடலாம், எவனும் நம்மளை வீழ்த்த முடியாது. அதுதான் நான் என் மக்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறது. இந்த மண்ணில் நடக்கிற போராட்டங்களோடும் எம்மோடும் நீங்கள் இணைந்து நிற்கணும். உங்களுடைய பரபரப்பான போராட்ட வாழ்வில் இருந்து ஒரு நேரம் ஒதுக்கி எமது அரங்கிற்கு வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்க நன்றி. உங்களது உயர்ந்த எண்ணங்கள் கனவுகள் மெய்ப்பட IBC தமிழின் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.